என்னதான் சண்டேவாக இருந்தாலும் எனக்கும் மறக்கும் கோழி கூவத்துக்கு முன்னாடி விடிஞ்சிரும். ஆக்சுவலி அவன் தான் சீக்கிரம் எழுந்துப்பான். அவனால நானும் எழுந்துக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு ஃப்ரீசரை பாருங்களேன். ஒரு மினி ஐஸ் மவுண்டன் மாதிரியே இருக்கும். மேலேயும் சரி கீழேயும் சரி. இது வரைக்கும் கூலிங் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். அண்ட் எத்தனை தடவை க்ளீன் பண்ணாலும் அகைன் இப்படியே தான் ஆகிட்டுருக்கு. இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் பொங்கல் அண்ட் சட்னி தான் பண்ண போகிறேன். நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பவுமே நம்ம வீட்டில் இட்லி தான் பண்ணுவோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அண்ட் மற்ற டேஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக பண்ணுறதுனால அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மாறாவும் இட்லி தான் டெய்லி சாப்பிடுவான். அண்ட் இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம்னு சொல்லிட்டு பொங்கல் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அது ஒரு 3 பல்லு சின்ன சின்னதாக இஞ்சி கொஞ்சம் மிளகு சீரகம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். 7 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு அண்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாருமே தேவையான அளவு உப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட்டில். ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் 1.5 கப்பு ரைஸு 1 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 7 கப்பு தண்ணி. நார்மலாக நீங்கள் பிரியாணி பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 6 கப்பே ஓகே தான். இது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 1 கப் ஊற்றிருக்கேன். இதை வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து விசில் கொஞ்சம் கண்டினியூஸாக வந்துடும். அதனால் நான் 5-6 விசில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தான் அந்த தேங்காய் பத்தை. ஸோ இன்னொரு தேங்காய் பத்தை நம்ம தான் உடைக்கணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு தேங்காய் எடுத்து உடச்சிட்டு இருந்தேன். சுத்தமாக என்னால் உடைக்கவே முடியல. இதுக்கு ஒரே வழி மோகனை தான் தூக்கத்துலேருந்து எழுப்பி உடைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்தேன். அதேமாதிரி வந்தோடனே ஒரே அடி பழக்குன்னு உடஞ்சிடுச்சு. அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு சட்னி செஞ்சு வச்சுட்டேன். அண்ட் மாறாக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சா கொஞ்சோண்டு நெய் மெல்ட் பண்ணி அந்த பொங்கல் மேலே ஊற்றி கலரும் போது நல்லா குழஞ்ச மாதிரி வந்துடும். இதை சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை. மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க. சப்ஸ்கிரைபும்